ஆனா அவர் வெளியில சொல்லிட்டாரு, நான் சொல்லல. அவர் கூட சேர்ந்து ஒரே ரூம்ல ராத்திரி நேரத்துல எப்படி தங்குறதுன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். புரியுதுமா. ஆனா உன்ன மாதிரி கண்ணியமான பொண்ணுங்க எங்க வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் யார் கூட வேணாலும் தங்கலாமா? மனசுல இருக்கிற தைரியமும் சுத்தமும் உங்களை மாதிரி பொண்ணுங்களை காப்பாத்திரும். என்னடா ஒரு ரூம் பாய் இப்படி எல்லாம் பேசுறானேன்னு பார்க்காதம்மா. லாட்ஜுங்கிறது மனுஷங்களோட சுதந்திரத்தை சோதனை பண்ற இடமா. இங்க குடும்பமா வந்து சந்தோஷமா போறவங்களும் இருக்காங்க, தனித்தனியா வந்து குடும்பமாக்கிக்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு ரூம் பாயும் தங்களோட அனுபவத்தை எழுதுனா பல 100 பக்கம் வருமா. இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஒன்று பண்றேன், ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கொண்டு வந்து தரமா. அதை தவிர என்னால் வேற எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுமா. அவ்வளோ பயம் இருந்தா அவங்களுக்கு ஒரு பாடி கார்டு இருக்காருல்ல, அவரை வர சொல்லி பக்கத்துல இருக்க சொல்லுங்க. இங்க பாருங்கண்ணா, எனக்கு யாரோட துணையும் தேவையில்ல. எனக்கு நானே பாடி கார்டு தான். நீங்க அந்த எக்ஸ்ட்ரா பெட் எடுத்துட்டு வாங்க. எந்த சூழ்நிலையிலையும் என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சார், உங்களோட கேட்கணும். நீங்க ஏன் சார் ரகு காலை கட் பண்ணீங்க? சேச்சே, நான் எதுக்கு அந்த வேலையெல்லாம் பார்க்குறேன்? ஃபோனை கட் பண்ணுறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க சார். ஒரு வேலை உங்க விரல் பண்ணுச்சா என்னவோ. ஆமாம், எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. நீ வச்சிருக்க டப்பா ஃபோனில் உன்னை யார் கூப்பிட்றான்னு பார்க்குறதா என் வேலையா? ஃபோனோட மதிப்புல இல்ல சார் மரியாதை, அதுல இருக்க நம்பர்ல இருக்கு. என்னோட டப்பா ஃபோன்ல கஸ்டமர் ஃபோன் வந்தாலும் அந்த குரல்ல இருக்க அன்பு இருக்கு பாருங்க, அது தனி சார். உங்களுக்கு 100 கால் வரும், எல்லாத்துலயும் பிசினஸ்ங்கிற சுயநலம் கலந்துருக்கும் சார். அப்போ எனக்கு வர கால்ஸ்லாம் சுயநலம் இருக்கு, உனக்கு வர கால் எல்லாம் அன்பு, பாசம், மரியாதை, சென்டிமெண்ட் அதானே? சார், நான் ஒன்றும் அப்படி சொல்லல சார். என் ஃபோனை டப்பா ஃபோனுன்னு சொன்னீங்க, அந்த டப்பாவுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன், அவ்வளவுதான். சார், உள்ள வரலாமா? தங்கச்சி, நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பெட் கொண்டு வந்துட்டோமா. தலைகாணி, பெட்ஷீட் எல்லாமே இருக்கு. இங்க வைக்கிறேன். குட் நைட்மா. குட் நைட் சார். நல்ல வேளை பெட் வந்துருச்சு, ஓரளவுக்கு தப்பிச்சோம். ஓகே அபி, நான் இந்த கட்டில் படுத்துக்கிறேன், நீ இந்த எக்ஸ்ட்ரா பெட்லேயே படுத்துக்கோ. பைபிள்ல கரெக்டாக என்னை தேடி வந்து நெத்திக்கு மேலே நிற்குது. தூங்கும் போது மூஞ்சிலே விழுந்துட்டா. நமக்கு வாய் தடிமை பக்கத்திலே இருக்கு. அவி, ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? இல்லை அபி, அதாவது எனக்கு இப்போதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் கட்டில் படுத்து நீ தரையில் பெட் விரிச்சு படுக்கணுமா? இல்லை வேணாம் அபி, நோ, அது நல்லா இருக்காது இல்லையா? ஏன்னா நான் பெண்மையை ரொம்ப மதிக்கிறவன். ஆமாமா, தெரியும். சந்தேகப்படுறாளே, என்ன தெரியும்? இல்ல, நீங்க பெருமையா மதிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு தெரியும்னு சொன்னேன். ஓ, நல்ல வேளை பள்ளி விஷயம் தெரிஞ்சு போச்சேன்னு நினைச்சேன். அதாவது மதிப்பு மீன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறவன், இம்பார்ட்டன்ஸ், புரியுதா? அதனால நீ கட்டில படுத்துக்கோ, நான் பெட்ல கீழே படுத்துக்கிறேன். என்ன பார்ட்டி கட்டில படுக்கிறதுல இருந்து ஜகா வாங்குது, ஒன்னும் புரியலையே. அபி, போ அபி, போய் கட்டில படு. இங்க நல்ல சூப்பரா தூக்கம் வரும். நீ நிம்மதியா தூங்கினா தானே எனக்கு மரியாதை. என்ன சொல்ற? சரி வா. நல்ல வேளை நம்பிட்டா.
என்ன சார் ஆச்சு? மரியாதைங்கிறீங்க, நிம்மதிங்கிறீங்க, ஏன் சார் கீழே படுக்கிறீங்க? அதான் சொன்னேன்ல, நான் லேடிஸை மதிக்கிறவன். ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் விமன். புரியுதா? புரியுது புரியுது. பேக்குள்ள ஒரு குட்டி மார்க்கெட்டே இருக்கும் போல இருக்கு. நீங்க பர்ஸ்ல வச்சிருக்கிறத நாங்க பேக்ல வச்சிருப்போம். ஆமாமா, பெப்பர் ஸ்ப்ரேலாம் கூட வச்சிருப்பீங்கல்ல? ஆமா சார். இந்த காலத்துல சில ஆம்பளைங்களை சமாளிக்கிறதுக்கு அதுவும் அவசியமா இருக்கே. இது நீ யூட்டன் போட்டு வந்து நிக்குது. ஓஹோ, இதுதான் கீழே படுக்கிறதுக்கான காரணமா? இப்போ என்ன சிரிப்பு? இல்ல, பொம்பளைங்க பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருக்கிறத கிண்டல் பண்றவங்க எப்பேற்பட்ட தைரியசாலின்னு செவத்துல இருக்க பள்ளிக்கு கூட தெரியும் சார். அத நினைச்சேன், சிரிச்சேன். போய் படுத்து தூங்க அபி. படுத்துக்கு அப்புறம் பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காது. போச்சா இல்லையா? அங்கேயே நிக்குதே. பசிக்குதே. பசிக்குது வேற. அபி கொடுத்த பிஸ்கட் பழத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டோம். என்ன சார், தூக்கம் வரலையா? ஆமா, தூக்கம் வரல. எனக்கு பசிக்குது சார். நாளைக்கு காலையில வரைக்கும் தண்ணி தான், அதுதான் சாப்பாடு. உன்னை யார் எல்லாத்தையும் தர சொன்னது? சார், குடுக்கறதுக்கு தானே சார் வச்சிருக்கோம், அதான் கொடுத்தேன். ராஜகுமாரன்னு சொன்னீங்க, இன்னொருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கவே யோசிக்கிறீங்க. நான் ஒன்னும் ராஜகுமாரன் இல்ல. அப்போ அபியும் சிண்ட்ரலா இல்ல. தெரியும். சிண்ட்ரலா யாருன்னு பார்த்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? ரெண்டும் இல்ல. சரிங்க சார். ஐ அம் யுவர் பாஸ். எஸ் பாஸ். நான் யாரை கொலை பண்ணணும், எந்த பேங்க்ல கொள்ளையடிக்கணும்? ஸ்டூபிட். பாஸ் நான் முதலாளி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் எப்படி சார் புரிஞ்சுப்பேன்? நான் ஒரு சாதாரண டெய்லர்.
எனக்கு அறிவுன்னு ஒண்ணு இல்லையே. ஷட் அப் அபி, ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட். சரிங்க சார். ஏய், சொன்ன போயிடுவியா? முதலாளி வெளியில போக சொன்னா போய் தானே சார் ஆகணும். அவுட். சரிங்க சார். இந்த பசிச்சா கோவம் வரும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை இப்ப நான் நம்புறேன். நான் கிளம்புறேன் சார். பாய். நான் ஒன்னும் பசியில இல்ல. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட பசிக்குதுன்னு சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? எனக்கு ஒன்னும் பசிக்கல. அப்ப சரி சார். எனக்கும் தூக்கம் வரல. நான் வெளியில போயிட்டு ஒரு அரை மணி நேரம், சாரி, ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு வரேன். Just shut up and get out. அண்ணா. தங்கச்சி, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? எதுவும் பிரச்சனையா? இல்லண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னோட இருக்கிற என் முதலாளிக்கு ஒரே பசி, தூக்கம் வராம ரொம்ப தவிக்கிறாரு. அதான் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். மா, ஒண்ணுமே கிடைக்கலன்னு தானே நானே உங்களுக்கு பிஸ்கெட்டும் பழமும் வாங்கி வந்து கொடுத்தேன். அதையும் எடுத்து அந்த அம்மாக்கு கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த நேரத்துல எதுவும் கிடைக்காதேம்மா. அண்ணா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க சாப்பிட்டது போக ஏதாவது மீதி இருந்தா கொடுங்க. பசின்னு ஒரு ஆம்பளை தூங்காம இருக்கிறப்போ மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு சாரிண்ணா. இருமா, நானே சமைச்சு சாப்பிட்றது தான் வழக்கம். ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஏமா, உனக்கு ராசி இருக்குமா? இதோ 4 முட்டை இருக்கு, 3 வெங்காயம் இருக்கு. இதை வச்சு ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறியா? சமைக்கிறதுக்கு கரண்ட் அடுப்பு இருக்குமா? அண்ணா, இது போதும்ண்ணா. ஐயோ, இங்க சமைக்க முடியாதேம்மா, கரண்ட் இல்லையே. அண்ணா, எங்க ரூம்ல கரண்ட் இருக்கு. அது ஜெனரேட்டர் கரண்ட்டுமா, எங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடையாது. நீ அங்கே போய் சமைச்சுக்க. இருமா, எடுத்து கொடுக்குறேன். அண்ணா, இந்த பொருள் எல்லாம் கொஞ்சம் ரூம் வரைக்கும் எடுத்துட்டு வரீங்களா? சரிம்மா, இதோ எடுத்துட்டு வரேன். எல்லாம் எடுத்தாச்சு. என்னண்ணா அப்படி பாக்குறீங்க? பொண்ணுங்க பொறுமைக்கு உதாரணம்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் உன் மேல அவ்வளவு எரிஞ்சு விழுந்தோம் கூட அவருக்காக இவ்வளவு மெனக்கட்டுறியேம்மா. வாங்கண்ணா போலாம். சரிம்மா. உங்களை மாதிரி ஆளுங்க கிடைக்கிறதுக்கு உங்க ஓனர் கொடுத்து வச்சிருக்கணுமா? இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல அவருக்கு பசிக்குதுன்னு சொன்னதும் நீ எந்திரிச்சு வந்து சாப்பிட ரெடி பண்ற பத்தியா? இந்த மாதிரி இறக்க குணம் எல்லாருக்குமே இருக்காது தங்கச்சி. பாவன் அவரு எப்பவும் பசினா என்னன்னே தெரியாது அவருக்கு. பசிக்கும் போது சாப்பிட எதுவுமே இல்லாம போறது கொடுமைன்னு. சரிதான், நீ வாமா சாப்பிட ரெடி பண்ணுவோம். சாப்பாடு கிடைச்சதா? என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சார், சாப்பாடு எதுவும் கிடைக்கல. நான் சமைக்க வச்சிருந்த பொருள்ல மீதி கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு உங்களுக்கு சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடுக்கலாமேன்னு எடுத்துட்டு வந்தோம் சார். இதுக்கு அவர் சமைக்க வச்சிருக்கிறதுல எடுத்துட்டு வர? அண்ணா சாப்பிட்டு படுத்துட்டாரு, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். வயிறு பசிச்சா சாப்பிடுறதுக்கு என்ன வழின்னு மட்டும்தான் பார்க்கணும். வேற லாஜிக்கெல்லாம் யோசிக்கவே கூடாது. அதுவும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கிடைச்சதை சாப்பிடணும் சார். நான் வேணா எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிட்டுமா சார்? இல்ல பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க சார், அப்ப நான் ரெடி பண்றேன். அண்ணா வாங்கண்ணா. சரிம்மா, உள்ள வாங்க சார். தங்கச்சி, சார் பேசுனதை கவனிச்சியா? இந்த வீம்புக்கும் வெட்டி பேச்சுக்கும் மட்டும் குறைச்சலே கிடையாது. நீ திரும்ப கொடுத்து அனுப்பிச்சிருவேன்னு சொன்ன உடனே அவர் முகத்துல எவ்வளவு பயத்தை பாத்தியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதை கொடுங்கண்ணே. அந்த டேபிள கொஞ்சம் எடுங்களேன்.
தங்கச்சி, இப்ப சாருக்கு பசி கூட பிரச்சனை இல்ல, நான் வச்சிருந்ததை சாப்பிடணுமான்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணவே கூடாதுமா. சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்னன்னு நாம கண்டுக்காம விட்டுறணும். ஆனா நீதாமா ரொம்ப பரிதாபப்படுற. பரவாயில்ல விடுங்கண்ணா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவர் என்னோட பாஸ். பசியால துடிக்கிறப்போ பார்த்துட்டு இருக்க எனக்கு மனசு வரல. இப்ப அவரோட பசி மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. பாவனா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தங்கச்சி, அங்க அடுப்பு எரியுதான்னு கரெக்டா செக் பண்ணுமா. சார் ஏதோ கேட்டீங்களே, என்ன சார் கேட்டீங்க? ஒன்னும் கேட்கல. அண்ணே, பசி கண்ணுல தெரியுது, மறைக்கிறாராமா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. என்ன பேசுனீங்க இப்போ? அது உப்பு பேப்பரை அண்ணன் மறந்துட்டாரு, அதான் சொல்லிட்டு இருந்தாரு. அண்ணே, இதோ போய் எடுத்துட்டு வந்துடுறோமா. எடுத்துட்டு வரப்போ எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துட்டு வரணும். எப்பவுமே பார்க்குற வேலையை சின்சியரா பார்க்கணும். வெளியில ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கேல, சின்சியரா வேலை பார்க்கணும்னா இழுத்து போத்திட்டு தூங்க வேண்டியதுதான். பரவாயில்லையே, இருக்கிறத வச்சு ஏதோ ஒன்று சமாளிச்சிருவா போல இருக்கே. ஆம்லெட் போடுறா போல இருக்கு. ஆஹா, இப்போ பாசத்தில் பசி இன்னும் அதிகமாகுதே. தங்கச்சி, இந்தாம்மா பெப்பர் சால்ட். தேங்க்ஸ்ண்ணா. சார் குடுமா குடுமா. சார் இந்தாங்க.